மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் தமிழகத்தில் முகாமிட்டு போதைப் பொருட்களை பிடித்து வரும் நிலையில் தமிழக போலீஸ் தூங்கிக் கொண்டிருக்கிறதா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். எப்படி சார் எனக்கு சொல்றதே புரியல. எங்க நிதழ்ல ஒன்றும் வரலையாப்பா. டாஸ்மாக்ல இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் வரலையே. கம்ப்ளைண்ட் வந்து தெரியும். அப்படி பார்த்தா அவை ஆளுகின்ற மாநிலம் பூரா அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு கூட 450 கோடி பிடிச்சிருக்காங்க ஆளுகின்ற மாநிலத்துல. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம். தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான ஆட்சி இது அதிமுக ஆட்சி தான். இப்ப என்ன இருக்குது? போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் நடமாட்டோம். இன்னைக்கு 15 நாள்ல பாருங்க எந்தெந்த இடத்துல போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை இந்த போதைப் பொருளை கண்டுபிடிக்கல. மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி வந்து தமிழ்நாட்டில் முகாமிட்டு அவர்கள் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த அரசாங்கம் செயலற்ற அரசாங்கம். இந்த அரசாங்கமே இவர்களுக்கு உதவி செய்தா என்று சந்தேகம் எழுதுது. ஏன்னா மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி வந்து தமிழ்நாட்டில் வந்து பிடிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கிற காவல்துறை என்ன பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கு. அவரே உண்மை பேசணும் வச்சுங்களேன். நாங்கெல்லாம் பொய்ய பேசுற, அவர் மட்டும் உண்மை பேசுறாரா? எது உண்மை பொய் நீங்களே தெரிஞ்சுங்க. அவ்வளவுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.